ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணும்போது, அந்த பாப்பா ரொம்ப சின்னதா இருப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது அப்டின்ற மாதிரி பொதுமக்களுக்கு எங்களுக்கு அத பத்தி பெருசா அவேர்னஸ் இருக்காது. நீங்க ஒரு ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட்டா அத எப்படி பார்ப்பீங்க? அது எங்க இருப்பாங்க? எந்த அளவுக்கு சின்னதா இருப்பாங்க? ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்னு சொல்லுவோம். நார்மலா பிரெக்னன்சிய 3 ட்ரைமஸ்டர்ஸா பிரிப்போம். இப்ப நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனிங். தட் இஸ் கால்ட் டேட்டிங் ஸ்கேன். ஸோ இது நார்மலா 6 to 8 வீக்ஸ்ல பண்ணுவோம். இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப அவசியம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யுபிடி டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி லேட்டா ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா சிலருக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நார்மலாவே ஸ்கேன் கண்டிப்பா வந்துரணும். இதுல என்னன்னா நம்ம பிரெக்னன்சி கரெக்ட்டா யூட்ரஸ்குள்ள தான் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். யூட்ரஸ்ல சாக் இருந்து அதுல டைனியா ஒரு ஃபீட்டல் ஹோல் வந்து நமக்கு விஷுவலைஸ் ஆகும். பீன் சைஸ்ல தான் இருக்கும். அதுல ஒரு ஹார்ட் பீட் வந்துரும். சோ அந்த ஹார்ட் பீட் வந்து பிரெக்னன்சி சாக் யூட்ரஸ்ல இருந்துச்சுன்னா தட்ஸ் a more confirmatory test for pregnancy. In case urine test பாசிட்டிவா இருந்து யூட்ரஸ்ல வந்து தெரியல, சாக் தெரியலனா ஸ்டில் நாங்க வந்து டியூப்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேரு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. சோ எக்டோபிக்கா இருந்துச்சுன்னா இட் இஸ் ரிஸ்கி டு கேரி த பிரெக்னன்சி. சோ இமிடியேட்டா நாங்க போய் நீங்க கைனகாலஜிஸ்ட பாத்துருங்கன்னு சொல்லுவோம். ரெண்டு இதுலயுமே தெரியலனா we can still wait for one more week and take serial beta HCG testன்னு சொல்லுவோம். அதையும் பார்த்துட்டு திருப்பி நீங்க ஸ்கேனுக்கு வர்றப்போ நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூட்ரஸ்ல தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகம்.